நரேஷன் டைரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் இந்த படம். இட் டச்சஸ் த ஹார்ட். ஷான் சார் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மியூசிக் கொடுத்துருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. ஐ திங்க் மியூசிக் இஸ் த பேக் போன் ஆஃப் த மூவி. அழகான சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 minute films நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, 60 seconds to fame. அந்த அதில் வந்து ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பர்ஸ் ஆல்சோ சிம்ரன் வந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பர்ஸ். ஈவன் ஃபார் பவர் பாண்டி இந்த படத்துக்குமே டூரிஸ்ட் ஃபேமிலிக்குமே நான் எடுத்த ஒரு இது என்னன்னா, ஃபுல்லாக நம்ம மியூசிக் பண்ணிடலாம். எங்கெல்லாம் லாங்கா சீக்வன்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 1000 விஷயம் பண்ணலாம். ஒரு ஆர்ட் நல்லா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கலாம். நிறைய நல்ல ஹார்ட் சேர்ந்து வந்தா ஐ திங்க் தட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். ஸோ இதுல அந்த மாதிரி நிறைய சக்தி இருந்தது எங்களுக்கு. சிம்ரன் மேம்ல இருந்து, சசி சார்ல இருந்து, அந்த குட்டி பையன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரோட சேர்ந்து படம் பார்க்கறது வந்து நான் ரொம்ப பிளெஸ்ட் அண்ட் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு நரேஷன் டைரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் இந்த படம். இட் டச்சஸ் த ஹார்ட் ஆஃப் எனி ஒன் ஹூ வாட்சஸ் த ஃபில்ம், who hears the story. So அதனால்தான் I accept to do this film. And story line, everything ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கும்போது. And you just can't hold your tears back. So அந்த மாதிரி இருக்கு. Of course அவர் வந்து அபிஷான் was just I think 23 years old director, 23-24 years old now. இந்த வயசுல வந்து இந்த ஹார்ட் ஐ திங்க் ஆர்கானிக் ஹிட் கொடுத்துருக்காரு டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த மாதிரி படங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து பார்க்குறது ரொம்ப ரேர். ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பி தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப் த ஃபில்ம். அண்ட் நல்லா ரிசீவ் பண்ணிருக்கீங்க. நாட் ஓன்லி மீ, ஐ திங்க் எவ்ரி ஒன் இன் த மூவி. சசிகுமார் சார் இருக்கட்டும், கமலேஷ் ஆர் மிதுன் அண்ட் நம்ம ஷான் சார் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மியூசிக் கொடுத்துருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. ஐ திங்க் மியூசிக் இஸ் த பேக் போன் ஆஃப் த மூவி. அழகான சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஹி இஸ் கிவன் சம் பியூட்டிஃபுல் சாங்ஸ். பட் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து வேற லெவல். எஸ், தேங்க்யூ. விஷயம் சொல்லணும், நம்ம எபிலிட்டி ஃபெஸ்ட் 1 minute ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, 60 seconds to fame. அந்த அதுல வந்து ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பர்ஸ் ஆல்சோ சிம்ரன் வந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பர்ஸ். இந்த 1 minute ஃபிலிம்ஸ் நம்ம எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். பட் அதோட வின்னர்ஸ் we will tell on the 10th of July க்ளோசிங் செரமனில. ஷான், உங்களோட நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம் பல வருஷமா, பல படங்கள்ல. பட் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எப்பவுமே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டர் வந்து படத்தை எடிட் பண்ணதுக்கு அப்புறம் டயலாக் மட்டுமா, வேற எந்த ஒரு சவுண்ட் இல்லாம மியூசிக் டைரக்டர் பார்ப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தயார் பண்ணுவாரு. ஸோ அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? எதுவுமே இல்லாம அந்த டயலாக் மட்டும் கேட்கும்போது படம் எப்படி இருந்தது ஷான்? அதை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இன்னும் ரேவதி மேம்காக கண்டிப்பா சொல்லணும். அதே மாதிரி சிம்ரன் மேம், சசி சாருக்காக இந்த படத்துல புகைமழை. அதாவது ஒரு அழகான தமிழ் பாட்டு பண்ணணும்னா நம்மளுக்கு கிரெடிபிளான, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான பெர்ஃபார்மன்சஸ் வேணும். ஸோ அது வந்து ஐ எம் சோ லக்கி டு ஹவ் ஒர்க்ட். இவங்க போத் தீஸ் லெஜெண்ட்ஸ் ரொம்ப 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 ஃபேவரட் ஆக்டர்ஸ். லைக் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி ஹாப்பி டு சி யூ அகைன் மேம். அதை சொல்லிட்டு, அந்த வணக்கத்தை சொல்லிட்டு நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஒரு படம் வந்து நம்மளுக்கு வரும்பொழுது பர்செப்டிவ்லி ரொம்ப ஓப்பனா இருக்கும். டைரக்டருக்கு வந்து சம்டைம்ஸ் நல்ல படம் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் நிறைய ஸ்பேசஸ் இருக்கும்போது உங்களுக்கு டவுட் இருக்கும், இங்கே ஸ்லோவா இருக்குமோ படம். நான் உங்களை நம்பி இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன், இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பட் அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷனே இருக்காது. மேபி இதை ட்ரிம் பண்ணுமோனே தோணும். அதனால நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, ஈவன் ஃபார் பவர் பாண்டி இந்த படத்துக்குமே டூரிஸ்ட் ஃபேமிலிக்குமே நான் எடுத்த ஒரு இது என்னன்னா, ஃபுல்லாக நம்ம மியூசிக் பண்ணிடலாம். எங்கெல்லாம் லாங்கா சீக்வன்சஸ் இருக்கும். ஏன்னா படம்ன்றது ஆடியோ விஷுவல் அண்ட் டயலாக், விஷுவல், மியூசிக், அந்த பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்றதுக்காக ஜென்ரலி மேக் த மியூசிக். சீன் பெருசா இருந்தாலுமே நிறைய மியூசிக், ஒரு 2 minutes 3 minutes மாண்டேஜா இருந்தா கூட மியூசிக் பண்ணிடுறது.
அதுக்கப்புறம் தென் வி டேக் த கால் ஆஃப் எடிட்டிங் த ட்ரிமிங் த சீன் வாட் எவர். பட் இந்த படத்துல வந்து வாழ்ந்து பாருன்னு ஒரு பாட்டு வரும், அந்த 2வது பாட்டு. அவங்க வந்து ஊர்ல வந்து செட்டில் ஆகிற பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன் பண்ணோம். ஏன்னா எல்லாமே அபி ரீசெண்டா ஒரு ரீல்ல சொல்லியிருந்தாரு, பாசிட்டிவிட்டிங்க இருக்கும் எல்லா பாட்டும். சோக சீன்னா கூட சரி எதுக்கு நம்ம சோகத்தை அழுத்தி சொல்லணும், பாசிட்டிவா சொல்லலாம் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த வாழ்ந்து பாரு பாட்டை இன்ஃபேக்ட் ஒரு 8 நிமிஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் பாட்டை. இந்த படத்துல ஒரு 4 நிமிஷம் பாட்டை ஒரு 8 நிமிஷம் பாட்டை எக்ஸ்ட்ரா மியூசிக்லாம் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் ஃபார் தட். ஏன்னா அவ்வளவு நேரம் அவங்களோட போராட்டம், எல்லாருமே எவ்ரி கேரக்டர் ஹேஸ் தேர் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அது ஒரு 1.5 நிமிஷமாவது வந்தாதான் அந்த ஹோல்ட் ஆகும்னு சொல்லி. ஸோ இட் இஸ் a lot of back and forth. பட் அபி த டைரக்டர் வாஸ் a very 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 cool head. ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன பையன் சொல்றாங்க, பட் ஐ டேக் தட் அஸ் ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து கொலாபரேட் பண்றதுக்கு எப்பவுமே ஓப்பன். அண்ட் என்ன நம்புப்பா, நான் ட்ரஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா ட்ரஸ்ட் பண்ணுவாரு. whenever he has had opinions, அவர் யங்கா இருக்கிறனாலயோ நம்ம ஆல்ரெடி 4 படம் பண்ணதுனாலயோ never held back anything. Whatever he has felt like saying, he has said it like very coolly with her. So I think முதல்ல படம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும், பட் ஒரு கூல் ஹெட் இருந்தா it's a good vibration for a film to become a success அப்படின்னு நான் நினைக்கிறேன். So that's the experience I had of working with me, and of course everybody, Sasi sir of course, good energy. நம்ம 1000 விஷயம் பண்ணலாம், ஒரு ஆர்ட் நல்லா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கலாம். நிறைய நல்ல ஹார்ட் சேர்ந்து வந்தா ஐ திங்க் தட் இஸ் a very very special thing. ஸோ இதுல அந்த மாதிரி நிறைய சக்தி இருந்தது எங்களுக்கு. சிம்ரன் மேம்ல இருந்து, சசி சார்ல இருந்து, அந்த குட்டி பையன், மிதுன், அந்த மிதுனோட பேரா பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பலமா இருந்தாங்க. ஸோ இதான் சிறுதுளி பெருவெள்ளம் தான். இது எல்லாமே ஒரு பெருத்துளிகளா இருக்கனால சொல்ல வேணும், சுனாமியா வந்துருச்சு. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஷான் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஒரு படம்ங்கிறது வந்து ஒரு டீம் ஒர்க். முதல்ல ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன ஒரு கதையோட கரு, அங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு ரைட்டர் டைரக்டரா இருந்து அந்த கதையை வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேயா எழுதி, அதுக்கப்புறம் அதுல வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் அந்த அந்த பேப்பர்ல இருக்கிற கதையை வந்து அதுக்கு உருவம் கொடுத்து, அதுக்கப்புறம் அதுல சினிமாட்டோகிராஃபர் வருவாங்க, மியூசிக் டைரக்டர் வருவாங்க, அதெல்லாம் சேர்த்து போட்டு எடிட்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன், இந்த மாதிரி பல 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 என்ன சொல்றது கலைகள் ஒன்னு சேர்தான் ஒரு சினிமா. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ டீம் ஒர்க். அண்ட் எப்பவுமே ஷான் சொன்ன மாதிரி நல்ல எனர்ஜிஸ் இருக்கும்போது ஒரு நல்ல கதை உருவாகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல ஆக்ஷன் அண்ட் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கிறதுல ஒரு சின்ன கதை, அது மனசுலேருந்து சொன்ன ஒரு கதை, அண்ட் இதுல வந்து ஒரு ரொம்ப பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காங்க, யூனோ அகதிகளை பத்தி. ஸோ அது வந்து ஐ திங்க் இட் இஸ் ரியலி, ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி ஹூ ஒர்க்ட் இன் இட். அண்ட் சொன்ன மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்சஸ். எனக்கு எப்பவுமே ஒரே ஒரு கேள்வி ஷான், நீங்க வந்து all your music has worked so well with every film. And பாட்டு பண்றது ஒண்ணு, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா கண்ணை மூடி நம்ம வந்து ஒரு படத்தை பார்த்தாலும் அந்த சீன்ல என்ன எமோஷன் சொல்றது வந்து உங்களோட மியூசிக். இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது how does it happen? நீங்க வந்து அந்த சீனை பார்த்துட்டு உடனே ஏதாவது நோட்ஸ் உங்க மனசுல வருதா? Because there are a lot of musicians in art. எப்பவுமே வந்து musicians வந்து everybody loves music, yeah. So அது வந்து it is always a thing. எப்படி அது வந்து வருது உங்களுக்கு? Of course it is ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய blessing, but still how does it happen for you? Actually இது ஒரு very difficult question to answer, but நான் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இனிஷியலி ஐ ஆல்சோ ஃபெல்ட் மியூசிக் வந்து ஒரு ஃபில்லப் தான், படத்தை வந்து ஹோல்ட் பண்றதுக்கான விஷயமோ அப்படின்றது இனிஷியல் ஃபிலிம்ஸ்ல எனக்கு இருந்தது. பட் தென் நிறைய படங்கள் பார்க்கும்போது, இப்போ நிறைய இன்டர்நேஷனல் சினிமா, நிறைய ரொம்ப இப்போ வந்து இப்போ பிரான்சிஸ் ஃபோர்ட் கப்பலோட படத்துலலாம் வந்து மியூசிக் வந்து ரொம்ப கியூஸே வந்து 8 கியூ தான் இருக்கும். மியூசிக்கே படத்துல மியூசிக்கே இருக்காது. ஆனால் எங்கெல்லாம் மியூசிக் வருதோ, இன்ஃபேக்ட் இளையராஜா சார் இஸ் மாஸ்டர் ஆஃப் திஸ். லைக் ஒரு ரீல் இருக்குன்னா 3 இடத்துல தான் மியூசிக்கே இருக்கும். நீங்க நடிச்ச எத்தனையோ படங்களை பார்த்துருக்கோம். ஸோ எப்படி அந்த சைலன்ஸை வந்து ஓகே அப்படின்னு ஏத்துக்கிற கன்விக்ஷன் எங்கேருந்து வருது, அண்ட் மியூசிக்கை இங்க பண்ணணும்னு சொல்ற கன்விக்ஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது ஐ ஆஃபன் ஃபீல் தட் இட்ஸ் லைக் அ ஸ்மெல் இன் அ ரூம். லைக் when you enter a room, when you enter, சில சமயம் நம்ம சொல்லுவோம் உள்ள என்டர் பண்ணும்போது ஒரு
நல்ல மூடா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல வைப்ரேஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்றதுக்கு பெரிய காரணம் வந்து ஸ்மெல். How that place smells. It's a tidy room, ரொம்ப clean-ஆ இருந்தா you feel like that's how the mind receives it, இல்லையா? So நான் வந்து மியூசிக் வந்து மேம் ஒரு ஸ்மெல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். படத்துல வந்து அது முன்னாடி வந்து நிக்காம நானும் இருக்கேன் சொல்லலாம். எப்படி ஸ்மெல் வந்து அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருக்கோ, ஆனா இட்ஸ் ஓகே டு பி அட் த பேக் அண்ட் டு நாட் டு ஸ்டில் ஹேவ் த செக்யூரிட்டி ஆஃப் டெல்லிங் அ ஸ்டோரி ரதர் தென் telling people that you are present in this film or to feign importance. I think that I have never tried to do. பவர் பாண்டிலுமே அது பண்ணதில்லை. ஸோ அதனால நான் ஒரு இப்போ பாட்டுன்னு வரும்போது நான் ஒரு பர்ஃபார்மரா நான் நினைச்சுக்கிறேன். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நானும் ஒரு ஸ்டோரி டெல்லரா இருக்கணும்னு நினைக்கிறேன். I want to tell story with notes. That's what I'm trying to do, I think. I think that answers your question. Beautiful. Actually, அதுதான் மியூசிக்கோட நோட்ஸும் கதையை சொல்ல வைக்கிறது தான் ஒரு மியூசிக் டைரக்டரோட வாட் யூ சே டேலண்ட். அதை நம்ம முன்னாடி ராஜா சார் கிட்ட நிறையவே பார்த்திருக்கோம். சிம்ரன் கிட்ட ஒரு கேள்வி, பல வருஷங்களா அப்படியே இருக்காங்க. வாட் இஸ் தி சீக்ரெட் சிம்ரன்? சீக்ரெட் எதுவும் பெருசா ஒன்றும் சீக்ரெட் இல்லை மேம். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஃபிட்டா இருக்க, நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஃபிட்டா இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான், தட்ஸ் இட். தேங்க்யூ. And இன்னொரு விஷயம், you know, as actors grow older, especially female actors, கதைகள் கதாபாத்திரங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். And I'm so happy to see that Simran வந்து அவங்களோட ஏஜை ரொம்ப அழகா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி கதைகளை எடுத்து அவ்வளோ அழகா அவ்வளோ டிக்னிஃபைடா பண்ணிட்டு இருக்காங்க. So it is wonderful to see when actresses are able to handle it. And அதே மாதிரி அந்த மாதிரி கதைகள் யாராவது எழுதும்போது I really hats off to people like that. Shashikumar and Simran வச்சுட்டு ஒரு கம்ப்ளீட் கதை எடுக்கும்போது it's really wonderful. How do you feel, Simran, on that? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஆக்சுவலி ஃபீமேல் சென்ட்ரிக் படம் வந்து இட்ஸ் யாரும் வந்து ஈஸியா கொண்டு வர மாட்டாங்க. ஸோ பட் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் எனக்கு வரும்னு இட்ஸ் டோட்லி அ காட் கிஃப்ட். அண்ட் ஐ திங்க் என்னோட 30 இயர்ஸோட ஹார்ட் ஒர்க் கூட இது. என்னை நம்பி வந்து என்கிட்ட வந்து சிம்ரன் மேம் கதை சொல்லி சிம்ரன் மேம் பண்ணுவாங்க, இந்த நம்பிக்கையில வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரெண்டுமே. அண்ட் என்னை காஸ்ட் பண்றதுக்கு ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு அக்செப்ட் பண்றதுக்கு. தட் ஐ கேன் ஸ்டில் be part of the film Tourist Family. Yeah, thank you. Can I ask one thing? Yes, any Ma'am, ஒரு டிஸ்கிரிப்ஷனோட பார்த்திருக்காங்க. ஏன்னா அதை வந்து பார்த்திருக்கவே மாட்டாங்க. What do you think about that? எப்படி மேம் நீங்க எவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸா ஒர்க் பண்றீங்க? சீரியஸ்லி உங்க எனர்ஜி பார்த்த உடனே I was not in town, but அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன் that I want to be there on 7th. நான் இங்க இருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து நான் ஆல்ரெடி டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரமோஷனுக்காக போயிருக்கேன். அந்த திருநெல்வேலி நாகர்கோவில் சைடு அங்கே போய் ப்ரமோட் பண்ணியிருக்கேன் ஃபிலிம். பட் இன்னைக்கு உங்க எல்லாரோட இங்கே வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து விஷுவலி சேலஞ்ச் எவ்ரி ஒன் அண்ட் இட்ஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் experience itself. I think it connected me to Tourist Family, to this show, and ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப 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 நல்லா இருக்கு. I think you, yeah, I think we should thank you. And, yes. There are some questions. You want to get that? You want question? Yeah. Sure. Yeah. should I ask, ma'am? Yes, sure. Yeah. Ma'am, all these heroes, they use their original voice in all their movies. When it comes to the female heroines, they prefer to have dubbing artists come and lend their voice. Is it the same of this movie where Simran ma'am was, I hope she would have given the original voice? Am I right with that? Or do you have anything to say on that? Hi Gopi. Yes.
In this, my voice is given by Savita. And see, I feel that there is no bar of language when it comes to talent. Being an actor is a lovely thing. But ஆமா நான் தமிழ் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் ஏன்னா because my grammar is not that great. I think it would be the same if you want to talk something in Hindi. So I feel that to give that complete expression to the film, the filmmakers, they want to, you know, have a proper language spoken. So, but camera முன்னாடி பேசுறது என் lip sync ரொம்ப பயங்கரமா கரெக்டா தான் இருக்கு நான் நினைக்கிறேன். So, but thank you so much. It was a lovely question, and நான் இதை mention பண்ணிட்டே இருப்பேன் because Savita has actually been there for me from the beginning. Savita, yes, thank you. Absolutely. Thank you.